தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மீண்டும் நம்முடன் திரு கெவின் பால் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. ஆக்சுவலாக நாங்கள் இன்னைக்கு பேசுறதா நினைச்சிட்டு இருந்தது பாலஸ்தீன் இஷ்யூ தான். ஓசி பாலஸ்தீன் பற்றி பேசலாம்னு இருந்தோம். பட் அதுக்குள்ள கண்டென்ட் மாறிடுச்சு. அங்கே இன்னைக்கு பேச போகிற விஷயம் என்னன்னா, இந்த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் திராவிட மாடலையும் பயங்கரமாக புகழ்ந்து ஆஹா ஓஹோன்லாம் பேசி வச்சிருக்காங்க. பேசுங்க தப்பு இல்லை. பட் அவங்க சொன்ன ஒரு சில எடுத்துக்காட்டுகள் ஆரியம் திராவிடம் இது மாதிரியான விஷயங்கள் பற்றிலாம் பேசியிருக்காங்க இல்லையா. இதெல்லாம் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும்னு சொல்லிட்டு நானும் திரு கெவின் பால் அவர்களும் முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஹலோ பிரதர், வணக்கம். மீண்டும் வந்தாச்சு. இவங்க பேசுனதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா ப்ரோ? இந்த தியாகராஜா குமாரராஜால இருந்து அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க வந்து பேசின விஷயங்கள்லாம் பார்த்தீங்களா? பிரதர் பார்த்தேன். பயங்கரமா ஆஹா ஓஹோன்லாம் பேசி வச்சிருக்காங்க. ஆமாம், இது வரைக்கும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இவ்வளோ ஓப்பனாக பேசுனது இல்லை. அவர் தியாகராஜன் குமாரராஜா வந்து கொஞ்சம் அந்த கம்யூனிஸ்ட் சார்புடையவர். யூஸ்வலாக இவங்க திமுக ஆட்கள் பேசுகிற விஷயங்களை அவர் பேசுவார். ஆனால் இவ்வளோ ஓப்பனாக அப்படியே ஆரியம் திராவிடம் நீங்கள் தான் படிக்க வச்சிங்க, நீங்கள்லாம் நாங்கள் படிச்சிருக்க மாட்டோம், இந்த கதைகளெல்லாம் இது வரைக்கும் ஓப்பனாக பேசுறது இல்லை. வெற்றிமாறனும் இதை பற்றி பேசியிருப்பார் இல்லையா. அவரும் ஏற்கனவே இந்த மாதிரி இதில் உள்ள ஆள் தான். ஸோ அந்த மொத்த கேங்கும் நேற்று வந்திருந்தாங்க. ஸோ யூஸ்வலாக இவங்க திமுக பண்ணுறது தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே அந்த மூவி இண்டஸ்ட்ரி அவங்க கையிலே இருக்கும். எப்போவுமே மாஸ் மீடியா ஃபுல்லாக அவங்க வச்சுருப்பாங்க. முக்கியமாக சினிமா மூவி இண்டஸ்ட்ரி அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அதனுடைய ஒரு விஷயந்தான். ஒரு சின்ன விஷயம் அவங்க வந்து படிக்க வச்சாங்க அப்படின்ற அந்த ஒரு கதையை, அந்த ஒற்றை வரி கதையை வந்து பயங்கரமாக ஊதி அதுக்கு ஒரு ஸ்டேடியமில் இடம் பிடிச்சி மக்களை கூட்டு வந்து அந்த படிக்கிற பசங்களை கூட்டு வந்து அவங்கள அள வச்சு அவங்களை கட்டி பிடிச்சி அவங்களுக்கு புத்தகம் கொடுத்து அவங்க அம்மா அழுது அந்த குழந்தைங்க அழுது அப்போ அவங்களுடைய எமோஷன்ஸை குறுக்காந்ததுக்கு இந்த விஜய் டிவில அடிக்கடி ப்ரோக்ராம்லாம் பண்ணிட்டு இல்ல அழகெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அழுவாங்க அந்த விஜய் டிவில இருக்கிறவங்க அதை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. இப்போ இந்த அழுகுற கதை அப்படின்னோடனே எனக்கு பர்சனலாக ஒரு ஸ்டோரி ஒன்று ஞாபகம் வருது. எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் ஏதாவது சண்டை வந்துச்சுன்னு வைங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏதாவது ஒரு சண்டை வந்துச்சுன்னா 100% தவறு அவங்க பக்கம் இருக்கும். ஓகே, நானும் தப்பு பண்ணுவேன். ஆனால் அவங்க பக்கம் ஒருவேளை தவறு இருந்துச்சுன்னா அவங்க என்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன், இல்லைம்மா இப்படி பண்ணியிருந்தா இப்படி ஆயிருக்கும்னு சொல்லி நம்ம வந்து ஒரு லாஜிக்கலாக நம்ம ஒரு ஆன்சர் பண்ணுவோமா. அதுக்கு ஒரு வாட்டி அவங்க என்கிட்ட சொன்னாங்க, கேர்ள்ஸ் கிட்ட நீ வந்து லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது, எமோஷன் தான் முக்கியம், நான் சொன்னால் செய்யணும், அவ்வளோதான். ஓகேவா? இது வந்து மோஸ்ட்லி எல்லா வீட்லேயும் நடக்கிற விஷயந்தான். அப்போது இவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லாஜிக்கலாக நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வந்து வச்சு இப்படி ஏன் படிக்க வச்சாங்க, எங்கே படிக்க வச்சாங்களா, ஏன் அவங்களுக்கு முன்னால் யாரும் படிக்கவே இல்லையா, ஏன் திராவிடம் ஆட்சிக்கு முன்னால் யாரும் படிக்கலையா, அவங்க வந்து படிப்பிற்காக அவங்க செய்த தியாகங்கள் என்ன, அவங்க என்ன செஞ்சாங்க, அதை ஒரு லிஸ்ட்டு போட்டு நம்ம வந்து கேட்டோம்னா அது வராது. இவங்களுக்கு வந்து எமோஷன்ஸ் அப்படியே மக்களை எமோஷனாக தூண்டி நாங்கள் மட்டும் இல்லைனா நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு 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 வலு சேர்க்குமாறு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வில்லனை காட்டுவாங்க. யார் வில்லன்? ஆரியம், அதுக்கப்புறம் சனாதனம், ஆமாம், பிராமணர்கள், இப்போ புதுசாக வந்து யூத பார்ப்பனர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களே கொண்டு உள்ளே வந்து இழுத்து விட்டு அப்போது இவங்களுக்கு ஒரு வில்லன் ஒரு தேவைப்படுறாங்க. ஸ்டேட் வர்சஸ் சென்டர், மாநில அரசு, அவங்க பாஷையில் ஒன்றிய அரசு. அப்போது இப்படி ஒரு கான்ட்ராஸ்டாக காமிச்சு அவங்களுக்கு ஒரு வில்லனை காமிச்சு ஒரு எமோஷன்ஸை தூண்டி மக்களை கூட்டு வந்து வச்சு அவங்கள அள வச்சு இப்போ நேற்று ஒரு மீட்டிங்கில் பார்க்குறேன், அன்பில் மகேஷ் அவர் அழுதுட்டு இருக்கார். ஓகே, இவங்களுடைய அந்த 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 சின்ன பசங்களை அள வச்சு இவரும் சேர்ந்து ஐயோ அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது ஒரு நரேட்டிவ். ஆமாம், பயங்கர கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு திமுகவை அடிச்சுக்க முடியாது. அதனுடைய இன்னொரு வெளிப்பாடு தான் அவங்க நேற்று பண்ண விஷயங்கள். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல இந்த ஏகலைவன் பத்தி கர்ணனை பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க. நம்மளுடைய இந்த தியாகராஜ குமாரராஜா இந்த தற்குறி இயக்குனர் இருக்கார் இல்லையா, இவரு எவனோரத்தை எழுதி கொடுத்துருப்பான் போல, அதை எடுத்து நான் வந்து பேசுற சொல்லிட்டு துரோணாச்சாரியாருக்கு பதிலாக கிருபாச்சாரியார் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருப்பான். இது நார்மல் தான். இது வந்து பேசும்போதே தவறுகள் ஏற்படுறது நார்மல் தான். பட் நாம இந்த ஏகலைவன் இஷ்யூ இருக்கு இல்லையா,
இந்த ஏகலைவன் கதையை வந்து இங்க தொடர்ந்து நிறைய பேர் பேசிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், பிராமணர்கள் இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து ஜாதியை பார்த்துதான், நீங்க எந்த ஆளுங்க கேட்டுட்டு தான் அவங்க உள்ளே விட்டுருக்காங்க, விரல வெட்டினாங்க, நீங்க எந்த ஆளு கேட்டுட்டு தான் அவங்க அந்த கலைகளை கத்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தொடர்ந்து பல வருஷமா இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டே இருக்காங்க. இதுல ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ஏகலைவன் பற்றின அந்த வரலாறு இருக்கு இல்லையா, இது தமிழகத்துல மட்டும் முழுக்க 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 ஒரு பெரிய அளவுல மாற்றப்பட்டு இங்க திரிக்கப்பட்டு இந்த ஒரு வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. நார்த் இந்தியால, தமிழ்நாட்டை தவிர்த்து மிச்ச எல்லா இடத்துலயும் நீங்க ஏகலைவன் பத்தின விஷயத்த நீங்க கேட்டீங்கன்னா, அங்க அவங்களுக்கு அங்களுடைய மக்களுக்கு இருக்கக்கூடிய தெளிவு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியல, இல்ல, சுத்தமா இல்ல. நீங்க ஏகலைவன் பத்தி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆமாப்பா பாவம் அவ்வளவு கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டான், ஆனா அவன் வரல கேட்டுட்டாரேப்பா, துரோணாச்சாரியார் எவ்வளவு பெரிய மோசமான அயோக்கியம் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. பட் ஆக்சுவல் ட்ரூத் என்ன, நாம அதை பத்தி தான் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்த்துடலாம் ப்ரோ. சொல்லுங்க. இந்த ஏகலைவன் இருக்காரு இல்லையா, இவர் வந்து மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு கேரக்டர். குருஷேத்திர போர்ல இவருக்கும் இவருடைய பங்கும் இருக்கணும் அப்படின்றதுக்காக இவரு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. துரோணர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து பாண்டவர்களுடைய குரு. பஞ்ச பாண்டவர்கள் சொல்லுவாங்க இல்லையா, பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் தான் இந்த மகாபாரத போரே நடந்தது. அதுல துரோணர் வந்து பாண்டவர்களுடைய குருவா இருந்தாரு. ஆக்சுவலா இந்த பாண்டவர்களும் கௌரவர்களும் அங்காளி பங்காளிகள் தான், அண்ணன் தம்பிங்க தான், எல்லாருமே அவங்களுடைய சொந்தம் தான். ஓகேங்களா. இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, அதாவது இந்த ஏகலைவன் விவகாரத்துல என்ன பிரச்சனைனா, ஏகலைவன் அப்படின்றவரு மகத நாட்டை சேர்ந்தவர். மகத நாடு அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய இந்த பாண்டவர்களுக்காக தானே துரோணாச்சாரியார் இருக்காரு. இந்த துரோணாச்சாரியாருக்கு எதிரி நாடு அது. சோ எதிரி நாட்டை சேர்ந்த ஒருத்தனுக்கு நாம வில்வித்தியை கத்து கொடுத்தோம்னா, நாளை பின்ன குருஷேத்திர போர்ல இவன் வந்து நமக்கு எதிராக நம்ம கத்து கொடுத்த விதியை பயன்படுத்துவான். சோ நாம அவனுக்கு கத்து கொடுக்க கூடாது. இது ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன். ஓகேங்களா. ஆனாலும் இவன் ஏகலைவன் பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து இந்த எல்லா விஷயத்தையுமே கத்துக்கிட்டு அவன் வந்து இந்த மாதிரி துரோணாச்சாரியாருக்கு முன்னாடி அவன் கத்துக்கிட்டதெல்லாம் காட்டுவான். அந்த நேரத்துலதான் துரோணாச்சாரியார் வந்து, ஏன்னா குருஷேத்திர போர் வந்து அப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ இவன் குருஷேத்திர போர்ல வந்தானா கண்டிப்பா நம்ம நாட்டுக்கு வந்து இது தவறா இருக்கும், நம்ம நாட்டுக்கு வந்து இது பாதிப்பை ஏற்படுத்தும். நம்மளுடைய வித்தைய, நம்மளுடைய கல்வி வித்தைய இவன் நம்ம கிட்ட கத்துக்கிட்டு நமக்கு எதிராகவே யூஸ் பண்ணுவான் அப்படின்றதுனால துரோணாச்சாரியார் என்ன பண்ணாரு, அவருடைய ஏகலைவனுடைய விரலை கேட்டாரு, கட்டை விரலை கேட்டாரு. இதுதான் பாயிண்ட். ஓகேங்களா. இந்த ஒரு விஷயத்தை யாரும் சொல்றதே கிடையாது. என்னன்னா, இப்போ பாகிஸ்தான்ல இருக்கக்கூடியவர்கள் நம்ம கிட்ட வந்து போர் பயிற்சி செஞ்சாங்கன்னா எப்படி ப்ரோ இருக்கும்? அதை ஏத்துக்க முடியுமா? அது வந்து நியாயப்படுத்த முடியுமா? பாகிஸ்தான்ல இருக்கிறவனுங்க நம்ம கிட்ட போர் விதியை கத்துக்கிட்டாங்கன்னா அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க? ஃபர்ஸ்ட் அவனுங்க நம்மளுக்கு 9/11 ஆமா, இப்போ இந்த 9/11 அட்டாக்ல அந்த 4 பிளேனை வந்து ஹைஜாக் பண்ணாங்க இல்லையா, அந்த 4 பேரும் அமெரிக்காவில் இருக்கிற அந்த ஏவியேஷன் அகாடமியில் படித்தவங்க. அமெரிக்காவில் வந்து ஃப்ளைட் ஓட்ட கற்றுக்கிட்டு திருப்பி அமெரிக்காலேயே கொண்டு போய் இவன் இடிச்சிட்டான். அதான் உண்மை. சோ இத மாதிரி ரீசன்ஸ் இருக்கிறதுனால தான் இஸ்லாமியர்களை அமெரிக்காக்காரங்க அவ்வளவு சீக்கிரமா உள்ள விடுறது கிடையாது. ஏன் மற்றவர்களுக்கு இல்லாத அந்த செக்யூரிட்டி செக்கிங்ல இஸ்லாமியர்களுக்கு இருக்குன்னா, இவங்களுடைய வரலாறு அப்படி இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி வந்தவங்க பண்ண வேலைகள் அப்படி இருக்கு இல்லையா, அதனாலதான் அவன் எக்ஸ்ட்ரா கன்சர்னா இவங்களை வந்து ஃபுல்லா செக் பண்ணிட்டு இருக்கான். இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கும் அப்புறமா கௌரவர்களுக்கும் இடையே நடந்த சண்டையில இந்த மகத நாடுன்னு சொன்ன இல்லையா, ஏகலைவன் இருந்த நாடு, அந்த மகத நாட்டுடைய அரசன் வந்து பாத்தீங்கன்னா ஜராசந்தன். அந்த ஜராசந்தன் கௌரவர்களுக்கு ஆதரவாக, அதாவது இந்த பஞ்ச பாண்டவர்கள் அர்ஜுன, கிருஷ்ணர் சைடு, துரோணாச்சாரியார் இவர்களுக்கு எதிராக அவன் போராட்டம், எதிராக அவன் ஃபைட் பண்ணான். கிருஷ்ணருக்கும் இந்த ஜராசந்தனுக்கும் ஆகவே ஆகாது ப்ரோ. ஓகேங்களா. கிருஷ்ணர் வந்து பாண்டவர்கள் பக்கம் இருக்கிறவர். கடைசியில இந்த பீமன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அந்த பஞ்ச பாண்டவர்கள்ல ஒருத்தர் பீமன். அந்த பீமன் கையில தான் இந்த ஜராசந்தன், அதாவது ஏகலைவனுடைய அரசன் ஜராசந்தன் வந்து இறந்து போவாரு. சோ ஒரு எதிரி நாட்டு அரசனுக்கும் எதிரி நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் எப்படி ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய விதைகளை கத்துக் கொடுப்பாங்க, அவங்களுடைய கல்வியை வந்து கத்துக் கொடுப்பாங்க? அந்த காலகட்டத்துல அது கத்தே கொடுக்கறதுக்கு சான்ஸே கிடையாது. எப்படி இங்க சேரர்களுக்கும் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை நடந்துட்டே இருந்தது. இங்க இந்த ஒற்றர்கள் போறது, தூதுவர்கள் போறது, இது மாதிரியான விஷயங்கள் எப்படி இருந்தது, அதே மாதிரிதான் அந்த காலகட்டத்திலும் இருக்கு. ஆமா, மகத நாடுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மகத நாடு அப்படின்றது இப்போ பீகார்ல இருக்கு.
பீகார் தான் ஆக்சுவலா பீகார் தான் மகநாடா இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கு ப்ரோ. ஒரே ஒரு கேரக்டர் ஏகலைவன் அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு பின்னாடி இவ்வளோ ஹிஸ்டரி இருக்கு. அது எல்லாத்தையுமே அப்படியே மறைச்சிட்டு அது எல்லாத்தையுமே அப்படியே அமுக்கி போட்டு ஏகலைவனுக்கு இவன் கத்தே தரல, ஏகலைவனுடைய வரலை கேட்டுட்டாங்க. ஆனா ரீசன் சொல்றாங்களா பாத்தீங்களா? இவங்க ரீசன் மட்டும் இவனுங்க அது வந்து யாரும் சொல்றதே கிடையாது. அதே மாதிரி இந்த கர்ணன் கதையை வர இவங்க சொல்லியிருப்பாங்க. கர்ணனுக்கு வந்து பரசுராமர் கத்தே தரல, பரசுராமர் கிட்ட இவன் போயிட்டு கேட்க பார்த்தா இந்த விதைகள்லாம் கத்துக் கொடுக்கறதுக்காக சொன்னான். பட் பரசுராமர் கத்தே தரல. ஆக்சுவலா அவன் பரசுராமர்னு சொல்லியிருக்க மாட்டான், வேற ஏதோ ஒரு பேரை தான் சொல்லியிருப்பான் இவன் தியாகராஜ குமாரராஜா. இந்த வரலாறு என்னன்னா, பரசுராமர் வந்து சபதம் ஏற்றிருக்காரு. அவர் எந்த ஒரு சத்திரியருக்கும் நான் எதுவுமே கத்துக் கொடுக்க மாட்டேன். ஆக்சுவலா அவரு சத்திரியர்களை கொன்னவர். பரசுராமர் பிராமணரா இருந்தாலும் சத்திரியரா மாறி சத்திரியர்களுக்கு எதிராக இவர் பண்ணாரு. அவ்வளோ பேரை வெட்டி சாச்சிருக்காரு சத்திரியர்களை மட்டும். அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி சத்திரியருக்கு இது மாதிரியான ஒரு வில்வித்தை இல்ல அந்த ஒரு போர்க்கலையை கத்துக் கொடுப்பாரு? அவர் வந்து சத்திரியர்களை தவிர்த்து மிச்சம் எல்லாருக்குமே நான் கத்து தருவேன். இவர் வந்து பரசுராமர் பிராமணர்களுக்கு மட்டும் கத்து தருவேன்னு சொல்லல, சத்திரியர்களுக்கு மட்டும் நான் கத்து தர மாட்டேன், சத்திரியர்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே கத்து தருவேன்னு சொல்லி அவர் கத்து கொடுத்துட்டு தான் இருந்தாரு. சத்திரியருக்கு மட்டும் அவர் கத்து கொடுக்கல. ஏன்னா சத்திரியருக்கும் அவருக்கும் ஆகாது. இந்த ஒரு வரலாறு அப்படியே மறைச்சு போட்டு பாத்தீங்களா அந்த காலகட்டத்துல நீங்க எந்த ஆளுங்க எந்த ஜாதி எந்த பிறப்பு இதெல்லாம் கேட்டுட்டு தான் கத்து கொடுப்பாங்க. இதுதான் அது ஒரு பர்சனல் பகை, அது ஒரு பர்சனல் பகை. அதனால அவர் கற்றுக் கொடுக்கல. இதை வந்து ஒரு காஸ்ட் கூட வந்து இவங்க சேர்த்து விட்டாங்க. எஸ், இவங்க வந்து என்டையர் ஈகோ சிஸ்டமே இப்படிதான் ப்ரோ இருக்கு. காலங்காலமா இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட எந்த ஒரு வேலிடான ப்ரூஃபும் கிடையாது. இவங்களுடைய ஆட்சியை எடுத்து கொண்டு போய் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா இத மாதிரி நடக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட அப்படியே ஆரியம் திராவிடம் நார்த்து சவுத்து இது மாதிரி விஷயத்தெல்லாம் போட்டு பேசி மக்களை குழப்பி 60 வருஷமா இந்த திமுக இதை தான் ப்ரோ பண்ணிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு ஒத்து ஊதுற மாதிரி இந்த பிலிம் இண்டஸ்ட்ரி. கலைஞர் கருணாநிதி இருக்கும் பொழுது அப்பப்போ பாச தலைவனுக்கு பாராட்டு விழாலாம் நடத்துவாங்க. இந்த மாநாடு மயிலாடை இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஓகேங்களா? இப்போ ஸ்டாலின் அவர்களும் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் இதே மாதிரிதான் பிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க. நேற்று கூட நம்ம பேசியிருந்தோம், இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் மடக்கி போட்டாங்க, யூடியூப்ல பேசுறவங்க எல்லாம் மடக்கி போட்டாங்கன்ட்டு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொபகண்டா தான். இதுவும் அவங்களுடைய நெரட்டிவை கொண்டு போறதுக்காக பண்ணக்கூடிய விஷயம் தான். இதுக்கு இந்த இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கானுங்க. தற்குறிகளா பேசிட்டு இருக்கானுங்க. பேசுறதான் பேசுறானுங்க. இருக்கிற ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை பேசலாம் இல்லையா? தவறான ஒரு விஷயத்த கொண்டு போய் பேசிட்டு இருக்கானுங்க. அந்த ஸ்டோரி டெல்லிங் நரேட்டிவ்லாம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு பர்சனல் பகையை கொண்டு வந்து ஒரு காஸ்ட் கூட வந்து கனெக்ட் பண்ணுறது. இப்போ நான் கூட பேசியிருப்பேன். இப்போ நம்ம ஊரில் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கும், ஓகேவா? அந்த பிரச்சனையில் இப்போ வேறு காஸ்ட்டில் உள்ளவங்க அடிச்சிருப்பாங்க. ஒருவேளை அடி வாங்கியவர் ஒரு தாழ்த்தப்பட்டவராக இருந்தார் அப்படின்னா, அடித்தவன் ஒருவேளை வேற காஸ்ட்னு வைங்களேன், இவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த பர்சனல் பகை, அவங்க 2 பேரும் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், இவன் காசு வாங்கிட்டு கொடுக்காம விட்டுருப்பான், ஏதாவது ஒரு இஷ்யூ ஆயிருக்கும், இவங்க அதை நேராக வந்து காஸ்ட் அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டு வந்துடுவாங்க. ஏன் அடித்தான் தெரியுமா? இவன் வந்து லோ காஸ்ட், அதனால தான் அடித்தான். அப்போ எல்லாத்தையுமே ஒரு காஸ்ட் பாலிடிக்ஸ், இதுக்கு வந்து அடையாள அரசியல்னு சொல்லுவோம், ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ். அவங்களுடைய ஒரு அடையாளத்தை வச்சு அந்த அடையாளத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பாலிடிக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்களுடைய அடையாளம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அது மேலே வந்து பழி போடுற ஒரு வேலை. இதை யூஸ்வலாக இவங்க பண்ணுறது தான், அதை தான் இப்பயும் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் இந்த மூவி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போது லாஸ்ட்டு ஒரு 4 வருஷமாக நம்ம தமிழ் மூவி இண்டஸ்ட்ரியில் தயாரிக்கப்படுற படங்கள் பாருங்களேன், எல்லா படமுமே இவர் நம்ம சிஎம் தான் பண்ணுறாரு. யார்? உதயநிதி ஸ்டாலின். ஆமாம், அவருடைய கம்பெனி, அவங்க ரெட் ஜெயண்ட், அவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ஹோல் இண்டஸ்ட்ரியும் இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா, நாளைக்கு ஒரு படத்தை இவங்க வந்து தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு இவங்களுடைய தயவு வேணும். இது ஒரு மொனாப்பலைஸ் பண்ணுற வேலை தான். எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியை இவங்க கம்ப்ளீட் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றாங்களோ, கொண்டு வந்து அந்த இண்டஸ்ட்ரியை அவங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்துகிற ஒரு யூஸ்வலான ஒரு வேலை. அதை தான் இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க. வேற வழியும் இல்லை. இப்போ மூவி இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களும் வேறு வழி இல்லை, அவங்க வந்து ஆகா ஓகான்னு பாராட்டி தான் ஆகணும். ஆனால் அதுலேயும் கொஞ்சம் மானம் உள்ளவங்க உண்டு. ஆனால் இவனுங்களாம் மானம் கட்டவனுங்க இல்லையா? நேற்று வந்து பேசுகிறாங்க, அந்த காலை உணவு திட்டம் அப்படின்றது பெரிய ஒரு பாய்ச்சல் அப்படின்னு இவர் பேசுறாரு. அவர் பேர்னா மாரி செல்வராஜ். அவர் சொல்றாரு,
இது ஒரு பெரிய பாய்ச்சல். நீங்கள் மார்னிங் சாப்பாடு தரது பெரிய பாய்ச்சல். அடுத்து வெற்றிமாறன், கல்வி வந்து நமக்கு சிஸ்டமேட்டிக்காக நமக்கு மறைக்கப்பட்டிருந்துச்சு, நீங்கள் தான் அதை வந்து கொண்டு வந்தீங்க. இந்த ஒரு 4 வருஷமாக அவங்க எப்படி சிஸ்டமேட்டிக்காக நமக்கு வந்து கல்வியை மறுத்தாங்களோ, நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் கல்வியை வந்து நீங்கள் வந்து கொடுக்குறீங்க மக்களுக்கு, அப்படி பேசுகிறாங்க. அப்போது எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இங்கே யார் உங்களை சிஸ்டமேட்டிக்காக படிக்க வேண்டாம்னு சொன்னாங்க? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இப்போது எங்கள் அம்மா இருக்காங்க. எங்கள் அம்மா வந்து ஷீ கம்ஸ் ஃப்ரம் நெல்லை மாவட்டம். அவங்களுடைய ஊரில் பள்ளிக்கூடம்லாம் இருக்குது, படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அங்கே 3 டிஃப்ரெண்ட் காஸ்ட் இருக்காங்க, இன்க்ளூடிங் தலித் மக்கள். ஓகேவா? ஆனால் 3 காஸ்ட் பீப்புளுக்கும் படிக்கிறதுக்கான ஈக்குவல் வாய்ப்பு அங்கே உண்டு. அது ஒரு சின்ன கிராமம், 300 ஃபேமிலிஸ் வாழ்கிற ஒரு சின்ன கிராமம். ஆனால் அங்கேயுமே படிக்கிறதுக்கு 3 பேருக்குமே ஈக்குவல் சாய்ஸ் இருந்துச்சு. ஆனால் அதுலேயுமே ஒரு சில பேர் படிப்பாங்க, ஸ்கூலுக்கு போகாமல் இருந்தவங்களும் உண்டு. அப்போ வாய்ப்புகள் இருந்தாலும் பள்ளிக்கூடத்துக்கு நான் போக மாட்டேன், நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தவங்க இருக்காங்க, நான் நேரில் பார்த்துருக்கேன். ஓகேவா? அப்போது வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்போது அந்த வாய்ப்புகளை மறுக்கிறது யார்? அந்த பர்சனலாக அந்த ஆள். அவங்க ஃபேமிலியில் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்திருக்கலாம், இல்லை அவங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வந்து சின்ன வயசில் வேலைக்கு போகிறதுக்கான ஆசை இருந்திருக்கலாம், படிப்பினுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்கும் இல்லையா? இது எல்லாத்தையும் வசதியாக மறைச்சிட்டு ஒருத்தங்க படிக்கலை, அவங்க லைஃப்பில் படிக்கலை, அவங்க ஸ்கூலுக்கு போகலைன்னா நேராக வந்து காஸ்ட் பாலிடிக்ஸ், இதுக்கு பிராமணர்கள் தான் காரணம், படிக்க விடலை. இது வந்து ஒரு இதுவும் அகைன் ஒரு அடையாள அரசியல், ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ். ஆனால் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னு கேளுங்க. இப்போ மக்கள் கிட்ட போயிட்டு ஏன் படிக்கலன்னு ஏன்பா படிக்கல பாருங்க, அவங்க என்ன படிக்க விடலை அப்படின்னு நம்ம வந்து எமோஷனலாக பேசினா மக்கள் உடனே விழுந்துருவாங்க. இதுவே நீங்கள் வந்து அப்படி இல்லைங்க, அவங்க படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு, நீங்கள் படிக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம டேட்டாவை எடுத்து கொடுத்தோன்னா அது இங்கே மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போது இங்கே எமோஷன்ஸை மக்கள் கம்மி பண்ணிவிட்டு டேட்டா, வாட் இஸ் டேட்டா? நேற்று அந்த ஸ்டேஜில் பேசின யாராவது டேட்டா பாருங்கள், இவ்வளோ பேர் நாங்கள் வந்து படிக்க விடலை, இவ்வளோ பேர் படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போனாங்க, பிராமின்ஸ் வந்து கதவை சாத்தினாங்க, இதாக இருக்கா? அப்படி ஏதாவது ஒரு எவிடன்ஸோட ஒரு ஆதாரங்களோட படிக்க விடலை அப்படின்றதுக்கான ப்ரூஃப் தரணும் இல்லையா? சும்மா ஸ்டேஜில் ஏறி என்னத்தையாவது பேசி, அப்போது அவங்க பேசுகிற பொய், அதுக்கு பின்னால் போடுற மியூசிக்கு, அதுக்கு வர்ற கிளாப்ஸு, ப்ளஸ் அந்த குழந்தைங்களுடைய கண்ணீர், இந்த நாளையும் சேர்த்து ஒரு பேக்கேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா மக்கள் அப்படியே நம்புவாங்க. பாருங்க, இவங்க தான் நம்மளை காப்பாற்ற வந்த ரட்சகர்கள் அப்படின்னு மக்கள் ஈஸியாக வந்து நம்பக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்க வந்து இங்கே உருவாக்குறாங்க. அப்போ ஃபேக்ட்ஸ் அப்படின்றத மக்கள் பார்க்கணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். இதில் ப்ரோ நீங்கள் இதை பற்றி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தீங்க ஓகேங்களா? அதில் வந்து நிறைய அந்த விஷயத்தை பற்றி பேசியிருந்தீங்க. நம்ம வந்து அதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோவில் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த GER கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஆமாம், அதை பற்றி நீ பேசியிருந்தோம். நான் அந்த போஸ்ட் எடுத்துக்கிறேன். கரெக்ட். நீங்கள் அதை பற்றி இதில் போட்டிருப்பீங்க, நம்ம ஆல்ரெடி அதை பற்றி பேசியிருந்தோம். இதில் என்ன மேட்ருன்னா, இவங்க ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் தான் ஆச்சு. 4 வருஷத்துல இவ்வளவு விஷயங்கள் நாங்க பண்ணிட்டோம். அதிமுக 10 வருஷத்துல செய்யாதத திமுக 4 வருஷத்துல செஞ்சிச்சு, 4.5 வருஷத்துல செஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காங்க. திமுக அப்படி என்ன பண்ணாங்க? அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் ஒண்ணுத்தையும் நிறைவேற்றல. ஆல்ரெடி இருந்த ஸ்ட்ரக்சரை ஒழுங்கா அதை ஃபாலோ பண்ணியிருந்தா கூட இந்நேரத்துக்கு நிறைய பேர் முன்னேறி போயிருப்பாங்க. பட் அந்த ஸ்ட்ரக்சரையும் இவங்க உடைச்சு வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் அவ்வளோ விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க. ப்ராமிஸ் பண்ணது இவங்க தான், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ஏகப்பட்ட விஷயங்கள் ப்ராமிஸ் பண்ணது இவங்க தான். பட் அதுக்கு அகேன்ஸ்டாவே இவங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4.5 வருஷத்துல இவங்களையே காப்பாத்திக்கிறதுக்கு முடியல, இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு முடியல. ஆனா இப்ப என்னடானா 10 வருஷத்துல அதிமுக செய்யறதை நாங்க செஞ்சிட்டோம், 4.5 வருஷத்துல செஞ்சு கீழ்ச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்களே பில்டப் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க 4.5 வருஷத்துல இவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்தவங்க பண்ணிருக்கிற விஷயம் முக்காவாசி இருக்கும். கரெக்டா அது வந்து அந்த அறுவடை நேரத்துல இவங்க வந்து பேரை திருடிட்டு போயிடுறாங்க. பேரை எடுத்துக்கிட்டு ஒட்டுமொத்த கிரெடிட்ஸுமே அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. எப்படி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் இவங்க வந்து பேரை மாத்திக்கிட்டு இவங்க அப்பா பேரு தாத்தா பேரு வச்சுக்கிட்டு சுத்துறாங்க, ஸ்டிக்கர் ஒட்டிட்டு சுத்துறாங்க. அத மாதிரிதான் இப்ப இத மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு காரணம் இவங்க தான், நாங்க தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. மயில்சாமி அண்ணாதுரை சயின்டிஸ்ட் ஆனதுக்கு திராவிடம் தான் காரணம், அவரு நீதிபதி ஆனதுக்கு காரணம் நாங்க தான், திராவிடம் தான் அப்படின்ற மாதிரி
சுத்தமா எதுக்குமே சம்மந்தமே இல்லாம திராவிடம் ஈவேரா அப்படின்ற மாதிரி இவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஃபாலோவர்ஸ் தற்குறிகளா இருப்பாங்க இல்லையா, அந்த தற்குறிகள் மாதிரியே தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் தற்குறிகளா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சிட்டாங்க போல. அதனாலதான் இஷ்டத்துக்கும் கண்டமேனிக்கும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த GR பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம மாநிலத்துல வந்து மோர் தென் 50%, ஓகேவா, நம்ம வந்து 50க்கு மேல போயிட்டோம். இப்போ இதுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. ஆக்சுவலி ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீங்க அதுக்கு என்ன செஞ்சீங்க, வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன், அது ஒரு கேள்வி. அப்போ இவங்க என்ன பண்ணோம்னா ஒரு வெள்ளை அறிக்கை விடணும். இப்போ நேற்று நம்ம TRP ராஜா மாதிரி அதை பத்தி கேட்டதுக்கு அவர் வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டுறாரு, இதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லி, இந்த மதுரை முத்து காமெடி மாதிரி. ஓகேவா ஓகேவா இப்போ இதை பத்தி இவங்களுடைய டேட்டா என்ன, நீங்க என்ன செஞ்சீங்க இந்த 4 வருஷம். ஆக்சுவலி அதிமுக ஆட்சி பண்ண 10 வருஷத்துல இந்த மாதிரி இருந்துச்சு, இவ்வளவு மோசமா இருந்துச்சு, நாங்க வந்து இதை பண்ணோம், இதனால இது நடந்துச்சு அப்படின்றதுதான் ஒரு சரியான விஷயம். இவங்க இதுக்கு முன்னால 10 வருஷம் ஆட்சி பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னால அதிமுக ஆட்சியில அவர் MGR அண்ட் ஜெயலலிதா இந்த மாதிரி பல லீடர்ஸ் வந்து மக்களுக்கான பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அப்படியே மறைச்சிட்டு நாங்க மட்டும்தான் காரணம். அப்போ இந்த GR பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. இங்க உள்ள மக்களுடைய வாழ்வாதாரம், அவங்க வாழ்ற விதம், அவங்களுக்கு வந்து படிப்பு மேல அவங்களுக்கு உள்ள அந்த ஒரு ஆர்வம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இப்போ நார்த் இந்தியா போனீங்கன்னா நார்த் இந்தியா மக்கள் வந்து ரொம்ப அவங்க வறுமையில் வாழ்றதுக்கான பல ஃபேக்டர்ஸ் இருக்கலாம், பல காரணங்கள் இருக்கலாம். அதனால அவங்க படிக்கிறதுக்கு போகாம அவங்க வேலைக்கு போயிருக்கலாம், அந்த கல்வி மேல அவங்களுக்கு அக்கறை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசாம மக்களுடைய ஒரு ஆர்வத்தை நாங்க தான் செஞ்சோம், நாங்க தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி எழுதுறது ரொம்ப ரொம்ப தவறு. யாருமே படிக்கல, நாங்க தான் படிக்க வச்சோம், இது வந்து லாஜிக்கலி ஒரு சாத்தியம் இல்லாத, இதுக்கு முன்னால் நடந்த எல்லா பிரச்சனையும் மூடி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை மறைக்கிற ஒரு வேலை. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த 4 வருஷத்துல இவங்க அப்படி என்னத்தை சாதிச்சாங்கன்னா, உறையூர்னு நினைக்கிற ஒரு ஏரியா, அந்த ஏரியால ஒரு ஸ்கூலை கட்டினது வந்து போன வருஷம். ஸ்கூலை கட்டிட்டு அந்த ஸ்கூலை நம்ம CM வந்து திறந்து வச்சிருக்காரு. இவர் 2 நாளைக்கு முன்னால அங்க இருக்கிற சீலிங் வந்து இடிஞ்சு விழுது. ஓகே, யோசிச்சு பாருங்க, ஒரு மக்களுடைய அரசு பணத்துல நீங்க ஒரு ஸ்கூலை கட்டி அந்த ஸ்கூலுக்கு பேர் வைக்கிறது யாரு, உங்க பேர் தான் வைப்பீங்க. தமிழக அரசு பண்ணாங்கன்னு சொல்லி நீங்க பேர் வச்சுப்பீங்க. ஆனா அந்த ஸ்கூல் வந்து இப்போ இடிஞ்சு விழுது. இதையும் தாண்டி ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒரே ஒரு வாத்தியார் தான், இந்த மாதிரிலாம் நம்ம நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ ஸ்கூலுடைய தரம் எப்படி இருக்கு, நிறைய பேர் வந்து சேர்றாங்க. ஓகே, அவங்களுக்கு நீங்க என்ன செய்யறீங்க, அதுவும் விஷயம் இல்லை. நீங்கள் மார்னிங் சோறு போடுறீங்க, ஓகே, சோறு போடுறதையும் தாண்டி அந்த கல்வியினுடைய தரம் எப்படி இருக்கு. இப்போ CBSE லெவலுக்கு இப்போ நம்ம வந்து காம்பீட் பண்ண முடியுமா, அதற்கான குவாலிஃபைட் டீச்சர்ஸ் இன்னைக்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்களா, இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா. இது எதையுமே பேசுறது இல்லை, ஏதோ ஒரு நம்பரை காமிச்சு பாருங்க பாருங்க பாருங்க. அதுவும் இந்த GR விஷயத்தெல்லாம் இவர் நம்ம வீச்சு செந்தில் இருக்கார் இல்லையா, வீசுவாரு, அவர் வந்து அடிக்கடி பேசுவார். அவர் தான் அடிக்கடி GR அப்படிம்பாரு. ஆனா வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன்? அப்போ GR அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றது மக்கள்கிட்ட இவங்க வந்து தெளிவுபடுத்தணும். இந்த விஷயங்கள் நாங்கள் செஞ்சோம், இதனால இது ரிசல்ட்டு. அப்போ அதை காட்டணும்ல. இப்போ இதில் வந்து 3 விஷயம் இருக்கு. நாங்கள் செஞ்சோம், அதனால இது நடந்துச்சு அப்படின்ற அந்த ஒரு டைரக்ட் லைன் போடணும். ஏற்கனவே ஒருத்தவங்க பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க, அதுக்கு வந்து லேபிள் ஓட்டக்கூடாது. அந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலைன்றது அது ரொம்ப தவறு. இவங்க அந்த வேலையை சிறப்பாக பண்ணுவாங்க. அந்த வேலை தான் இப்போ திருப்பியும் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க. நீங்க இந்த காலை உணவு திட்டம் குறித்து எவனோ ஒருத்தர் பேசுறான்னு சொன்னீங்க இல்லையா, இந்த மாரிசெல்வராஜ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. இதுல என்னன்னா, ஆக்சுவலா நம்ம இது வந்து எப்படி பார்க்கணும், இப்போ வரைக்கும் 2025 வரைக்கும் காலையில சாப்பிடறது கூட வழி இல்லாம தான் தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தானே அர்த்தம். அதுக்கு சாப்பிட கூட வழி இல்லாத அளவுக்கு தான் இவங்க அரசு நிர்வாகமே பண்ணிருக்காங்கன்னா, இது காரி துப்பணுமே தவிர இது தூக்கி வச்சு கொண்டாடுற விஷயமே கிடையாது. சோறுக்கு ஒரு காலையில சாப்பிடறது கூட வழி இல்லைன்னா இவங்க என்ன மாதிரியான அரசியலை என்ன மாதிரியான ஆட்சியை கொடுத்துருக்க போறாங்க. அண்ட் ஆல்சோ இங்க என்னன்னா, இவங்க சொல்றாங்க இல்லையா, நாங்க வந்து பயங்கரமா படிக்க வச்சோம், அது பண்ண இது பண்ணோன்ட்டு. அப்படி படிக்க வச்சிருந்தாங்கன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுடைய நிலைமை என்னவா இருக்கு, எத்தனை அரசு பள்ளிகள் இப்ப ஆக்டிவால இருக்கு, அரசு பள்ளிகளை நோக்கி மக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வராங்களா, அவங்களுடைய பசங்களை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல சேர்க்க ஆசைப்படுறாங்களா,
இல்லையே, யாரும் வரதே இல்லையே. எல்லாருமே எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ல என் பசங்களை படிக்க வச்சிடறேன், கடன் வாங்கியாச்சும் என் பசங்களை நான் அங்க படிக்க வைக்கிறேன் தான் அந்த அந்த பேரண்ட்ஸ் தான் கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த பசங்களை படிக்க வைக்கிறாங்க. அந்த பேரண்ட்ஸ் வந்து நீங்க ஒழுங்கா அரசு பள்ளிகள்ல எஜுகேஷனையும் அந்த சிலபஸையும் வச்சிருந்தீங்கன்னா, ஒழுங்கா வச்சிருந்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா, நிறைய பேர் படிச்சிருப்பாங்க இல்லையா. ஆனா இவங்க பாருங்க, இது எல்லாத்தையுமே மறைச்சு போட்டு, இது எல்லாத்தையுமே சொல்லி, இது எல்லாத்தையுமே அப்படியே மூடி மறைக்கிறாங்க. அரசு பள்ளிகள் மூடுறாங்க, அதையும் மறைக்கிறாங்க. அந்த ஆசிரியர்களுக்கு பணி சுமை வந்து பயங்கரமா அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. 10 பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒருத்த வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். அதை பத்தி இவங்க பேசுறது கிடையாது. முக்கியமா இந்த சிலபஸ், இந்த இப்ப என்ன ஏதோ ஒரு சிலபஸ் போயிட்டு இருக்கே ப்ரோ, இந்த திமுக வந்து சமச்சீர் கல்வி. சமச்சீர் கல்வி, இந்த சமச்சீர் கல்வி வந்து எங்கேயாச்சும் உருப்பாடுற மாதிரி இருக்குதா? இந்த சமச்சீர் கல்வியில படிச்சவங்க யாராச்சும் உருப்பட்டு இருக்காங்களா? ஒண்ணுமே இல்லை இதுல. இங்க சிபிஎஸ்சில 2வது 3வது படிக்கிற பசங்களுடைய அந்த ஒரு எஜுகேஷன் மென்டாலிட்டி இருக்குல்ல, அந்த ஒரு நாலேஜ் இருக்கும் இல்லையா, அதுதான் சமச்சீர்ல படிக்கக்கூடிய 8வது 10வது படிக்கக்கூடிய பசங்களுக்கு இருக்கு. 100% அவ்வளவு மோசமான ஒரு சிலபஸ் தான் இந்த சமச்சீர் கல்வியில இருக்கு. எதுவுமே பெருசா இருக்கிறதே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சிலபஸை உருவாக்கி வச்சுட்டு இவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை மட்டும் பாழாக்கல, இந்த மெட்ரிகுலேஷன்ஸையும் இவங்க பாழாக்கி இருக்காங்க. ஏன்னா மெட்ரிகுலேஷன்ஸ்லாம் சமச்சீர் கல்வி வந்து கொண்டு வந்திருக்காங்க. லக்கிலி நான் இருந்ததோட அந்த சமச்சீர் கல்வி இல்ல ப்ரோ. நான் வெளியில வந்தேன், அப்பதான் ஆரம்பிச்சது. அப்போதுல இருந்து தான் பாவம் பசங்க வந்து கஷ்டப்படுறாங்க. ஆமா, இப்போ எங்க ஏரியால அங்க ஒரு அக்கா வந்து, அவங்க ஒரு அக்கா பழக்கடை வச்சிருக்காங்க. அவங்க வந்து பழம் விற்கிற ஒரு அக்கா, சரிங்களா? அவங்களுடைய பையனை சிபிஎஸ்சி ஸ்கூல்ல அவங்க சேர்த்திருக்காங்க. இப்போ எங்க ஏரியாவில் உள்ள ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல. அப்போ நான் அவங்க கிட்ட பேசினேன் ஒரு நாள். ஆக்சுவலி அவங்களுடைய கடைக்கு தான் வந்து பழம் வாங்க போவேன். அப்போ பேசுகிறப்போ அவங்க பையன் எங்கே படிக்கிறான் அதெல்லாம் கேட்டப்போ அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, எந்த சூழ்நிலையிலையும் கவர்மெண்ட் ஸ்கூல்கிட்ட நான் போக மாட்டேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் படித்தேன், நான் படிச்சுட்டு இப்போ நான் பழம் விற்கிறேன், ஏன் பிள்ளைங்க அப்படி போகக்கூடாது. அப்போ இன்னைக்கும் சமூகத்தில் லோ கிளாஸில் உள்ள பீப்புள் கூட அவங்களுடைய பிள்ளைங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு யோசிக்கிறாங்க. ஓகே, இன்னைக்கும் இப்போ படிக்க வைக்கிற இப்போ வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறாங்கன்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இப்போ வந்து எம்ஜிஆர் அண்ட் காமராஜர் வந்து அவங்க சாப்பாடு போட்டாங்கன்னா அதனுடைய அப்போ இருந்த சூழல்ன்றது வேற. அது 50 வருஷத்துக்கு முன்னால். இன்னைக்கும் நீங்கள் மார்னிங் சோறு போட்டால் தான் குழந்தைங்க வருவாங்க அப்படின்னா இது ஆக்சுவலி உங்களுடைய தோல்வி. இது என்ன, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வரதுக்கு பசங்க வந்து பயப்படுறாங்க, பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க. ஏன்னா அந்த தான் இப்போ இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த சாரி ப்ரோ, மோரோவர் அவங்க போடுற சாப்பாடு ஒழுங்காவும் இருக்கிறது இல்லையே. வந்த சுண்டல போடுறாங்க, கெட்டு போன சாப்பாடு போடுறாங்க. பசங்க வந்து அழுதுகிட்டு வீடியோ எல்லாம் போட்டுருந்தாங்களே, நாத்தடிக்கிட்டு சாப்பிட முடியலன்னா அந்த குழந்தைங்க பேசுறாங்களே, போடுற சாப்பாடும் ஒழுங்கா இல்லையே. ஆமா, இவங்களுக்கு வந்து குழந்தைங்க மேல அக்கறைலாம் கிடையாது. இது வந்து இதன் மூலமாக நம்ம ஒரு 4 போட்டோ எடுத்து நம்ம வந்து எக்ஸ்ல நம்ம ஷேர் பண்ணோமா, அதை வந்து மக்கள்கிட்ட அது நம்ம வந்து பரப்பணுமா, அவ்வளோதான் இவங்களுடைய நோக்கம். அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, அரசு பள்ளியினுடைய தரம் எப்படி இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி, சமச்சீர் கல்வின்ற விஷயத்தினுடைய நோக்கம் என்னென்னா பாடங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது. அதாவது குழந்தைங்களுக்கு வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற கால சூழல் வந்து காம்படிஷன் தான் முக்கியம் இல்லையா. நம்ம எப்படி அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறது, எப்படி நம்ம இன்னும் பெட்டராக பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, காம்படிஷனை வந்து மழுங்கடிக்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, சமச்சீர் அப்படின்னா எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி. அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து காம்படிஷன் தான் முக்கியம். பாடங்கள் வந்து இன்னும் காம்படிட்டிவாக இன்னும் கடினமாக இருந்தால் மட்டும்தான் குழந்தைங்க வந்து படிப்பாங்க. அவங்களுக்கு வந்து 1ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் குழந்தைக்கு வந்து 1ஆம் கிளாஸ் பாடம் மாதிரி வச்சிங்கன்னா அது எப்படி உருப்படுவாங்க? ஓகேவா, கேட்டால் வந்து இதான் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஈக்குவாலிட்டி கிடையாது, இது வந்து குழந்தைகளை கெடுக்கிற வேலை இது ஆக்சுவலி. அப்போ நாளைக்கு அவங்க காலேஜ் இவங்க வந்து கரெக்ட், நீங்க சொல்ற பாயிண்ட் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவங்க வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுதான் அப்புறம் பண்றாங்க. இப்போ இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு நாலேஜ் நல்லா வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வளர வளர இன்னும் அவங்களுக்கு நாலேஜ் அதிகமாகும். ஸோ இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க, கவர்மெண்ட்டை நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க இல்லையா. அதனாலதான் இவங்க இந்த பசங்களை புத்திசாலி ஆக்காம பாத்துக்கிறாங்க, அந்த பசங்களுக்கு நாலேஜ் வராம பாத்துக்கிறாங்க. இதனாலதான் நீட்டுக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்க. தொடர்ந்து நீட்டுக்கு அகைன்ஸ்டா பேசுறதுக்கான காரணம், எஜுகேஷனுக்குள்ள இவங்க வந்து இது மாதிரியான விஷயங்கள் பண்றதுக்கான காரணமே இதுதான்.
இவங்களை விட யாரும் முன்னேறி போயிடக்கூடாது, இவங்களை விட மேல ஒருத்தர் வந்து நம்மளை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க தொடர்ந்து இதே மாதிரி பண்றாங்க. ஆனா இவங்க சர்க்கிள் இருக்கக்கூடியவர்கள், இவங்களுடைய பேரம்பேத்திகள், இவங்க எல்லாருமே பெரிய பெரிய காலேஜ்ல படிப்பாங்க, ஃபாரின்ல போய் படிப்பாங்க, அப்ராட்ல போய் படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய பசங்க எக்ஸ்ட்ராவா ஒரு லாங்குவேஜ் கத்துக்க கூடாது, எக்ஸ்ட்ராவா எந்த ஒரு ஸ்கில்ஸும் இருக்கக்கூடாது. சமச்சீர் கல்வின்ற பேர்ல எல்லாருக்குமே ஈஸியா எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியணும். நீங்க சொன்ன மாதிரி காம்படிஷன் இருந்தாதான் இந்த உலகத்துல பசங்களால சர்வைவே பண்ண முடியும். இவங்க எல்லாமே ஈஸியா இந்த வாழ்பழத்தை உரிச்சி கையில கொடுத்தா அந்த பசங்க ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவானுங்க, இவங்க தெரிஞ்சுதான் ப்ரீ பிளான்டா தான் பண்றாங்க. அதாவது எப்படி இந்த 50 வருஷம் 60 வருஷம் ஜனங்க டம்பா இருந்தாங்களோ அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனும் இதே மாதிரி டம்பா இருக்கணும். அப்பதான் உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி ஸ்டாலின் இவங்க எல்லாருமே அடுத்தடுத்து இவங்களை ஆட்சி செய்ய முடியும் அப்படின்றதுக்காக இவங்க வேணும்னே இது மாதிரி பண்றாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் வருது. ஏன்னா அந்த பேட்டர்ன் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இதே மாதிரிதான் இருக்கு. ஒருத்தவங்களை முன்னேற விடாம பாத்துக்கிறாங்க, நாலேஜா இருக்க விடாம பாத்துக்கிறாங்க. ஆமா, ஜிம்முக்கு நான் போவேன் இப்போ டெய்லி. அந்த ஜிம்ல பாத்தீங்கன்னா கேர்ள்ஸும் வருவாங்க. அவங்க டம்பல்ஸ் போடும்போது 2 kg போடுவாங்க. நம்ம வந்து மென் வந்து 10 கிலோ அதை போடுவோம். ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எல்லாரும் ஈக்குவலாக வரணும்னு சொல்லி ஏப்பா உன்னைய பார்த்து அவங்க வந்து வேதனைப்படுறாங்க, நீயும் வந்து அவங்கள மாதிரி வந்து 1.5 கிலோ போடுன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? அப்போ ஒவ்வொருத்தருடைய கேப்பபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பாடி வந்து எவ்வளோ முன்னேறணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இயன்ற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அவன் ஸ்லோவாக இருக்கான் அப்போ நீயும் ஸ்லோவாக மாறு. ஓகேவா? சமச்சீர் கல்வியினுடைய நோக்கம் என்னன்னா அவனை வேகப்படுத்த மாட்டாங்க. கரெக்ட், அவனை மோட்டிவேட் பண்ணி நீ பெரிய ஆளாகன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமா, அவன் உன்னோட பெருசா வந்துட்டான், அப்ப நீயும் அவனோட சின்னதா மாறு, நீ ஏன் பெருசா போற அப்படின்ற மாதிரி. சமச்சீர் கல்வியினுடைய நோக்கம் நான் அந்த புக்ஸ் எல்லாம் நான் வந்து ஆன்லைன்லயும் படிச்சிருக்கேன், நான் வந்து நேர்லயும் பார்த்துருக்கேன். பேசிக் இப்போ 5ஆம் கிளாஸ் பசங்களாம் பேசிக் மேத்ஸை வந்து அங்க வைக்கிறாங்க. அது மேத்ஸா இருக்கலாம், இல்லை அறிவியல், இந்த மாதிரி பாடங்களை ரொம்ப பேசிக் லெசனாக இருக்குது அவங்களுக்கு. அதுவும் ஒரு டீப்பராகவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கேலக்ஸி பற்றி ஒரு விஷயம் பேசுகிறாங்கன்னா கேலக்ஸி பற்றி ரொம்ப ஆழமாகவும் இல்லை, அப்படியே மேம்போக்கா அப்படி இருக்குது. ஆனால் அந்த கிளாஸ் லெசன் பார்த்தீங்கன்னா 7வது 8வது 7th 8th அவ்வளோ அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, மக்களை வந்து முக்கியமாக மாணவர்களை அந்த ஒரு மழுங்கடிக்கிற வேலையை பண்ணுறாங்க. அதை நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ இந்த மாதிரி விஷயத்தினுடைய நோக்கமே அதான். நீ எதுக்கு 10 கிலோ போடுற, நீயும் வந்து 1.5 கிலோ போடு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இவங்களுடைய கல்வி முறையே. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு கல்வி இவ்வளவு ஒரு சிறப்பா இருந்துச்சுன்னா இவங்களுடைய பிள்ளைகள் இப்ப அங்கதானே படிக்கணும். யாராவது ஒருத்தர் படிக்கிறாங்களா? இல்ல. அப்போ அதுல தெரியுது இல்லையா, ஒரு ஒரு உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைனா நேராக அப்போலோ போறீங்க, இல்லைன்னா காவேரி போறீங்க, ஏன் அரசு மருத்துவமனைக்கு நீங்க வந்து போறது கிடையாது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ நீங்க முதல்ல ஒரு முன்மாதிரியா வாழ ஆரம்பிங்க. ஆனா வாழ மாட்டீங்க. ஏன்னா இங்கெல்லாம் பிரச்சனை தான் இருக்கு. இன்னும் மேல வரல. இன்னும் முக்கியமா வந்து கல்வி இன்னும் மேல வரணும். அதற்கான வேலையை பண்றதை விட்டுட்டு இவங்க மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நேற்று வந்து அந்த அழுத பசங்கலாம் ரொம்ப பாவமா இருக்கு. அவங்கள பாக்குறதுக்கு அவங்கள கூட்டு வந்து வச்சு மேடை வச்சு அள வைக்கிறதுலாம் வந்து ரொம்ப ஒரு சில்லியான ஒரு அற்ப அரசியல். இறுதியாக நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன் ப்ரோ, அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய பாயிண்ட் சொல்லிக்கோங்க. என்னன்னா நீங்க இப்போ பேசும்பொழுது ஒண்ணு சொல்லியிருந்தீங்க இல்லையா, இப்போ இந்த திமுக இல்ல மோஸ்ட்லி இந்த எல்லா பொலிட்டீஷியன்ஸும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் போறது இல்ல, காவேரி போறாங்க, அப்போலோ போறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. அதுல வந்து ஒரு லாஜிக்கான பாயிண்ட் இருக்கு, ஒத்துக்கிறோம். ஏன்னா அவங்க வந்து ஒரு பொலிட்டீஷியன்ஸா இருக்காங்க, பவர்ஃபுல்லான இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களாலேயோ நர்ஸுகளாலோ செய்ய முடியாது. ஸோ அங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் கஷ்டப்படுவாங்க அப்படின்றதுனால இவங்க அங்க போறதாவும் சொல்றாங்க. அது கூட நாங்க ஒத்துக்கிறோமே. ஆனா எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏன் இவங்க இப்படி பண்றாங்க? எஜுகேஷன் தான் ஒருத்தருக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசுறது இவங்க தான். ஆனா தற்குறித்தனமான ஒன்னுத்துக்கும் உதவாத எதுக்குமே வேலைக்கே ஆகாத எஜுகேஷனை கொடுக்கறதோ இவங்க தான். இவங்க உண்மையாலேயே நல்ல எஜுகேஷனை கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க அங்கதானே படிச்சிருப்பாங்க, இவங்களுடைய பசங்களும் அங்கதானே படிச்சிருப்பாங்க, இவங்களுடைய பேரம்பேத்திகளும் அங்கதானே படிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க யாருமே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிறதே இல்லையே. அவங்க பசங்க வந்து அவங்களோட பசங்களோ பேர பசங்களோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியால இருக்காங்களா, இந்தியால படிக்கிறாங்களா, இங்க கூடிய எஜுகேஷன் சிஸ்டத்துல அவங்க இருக்கிறாங்களா? ஒரு எம்பி, ஒரு மினிஸ்டர், ஒவ்வொருத்தவங்களுடைய எம்எல்ஏ கவுன்சிலர் பசங்க எல்லாருமே வெளிநாடுகளை நோக்கி தானே போறாங்க, அங்க போய் படிக்கணும்னு தானே பாக்குறாங்க.
ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய திராவிட அரசியல் கட்சிகள் எந்த ஒரு ஆணையும் புடுங்கவே இல்லை. உண்மை 50 வருஷத்துக்கு முன்னாடி 60 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணி போயிருந்தா கூட இந்நேரத்துக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் ஆனது இங்க இருந்திருக்கும். பட் அது கூட இவங்க பண்ணல. முடிஞ்ச அளவு எப்படி மக்களை டம்ப் ஆக்கணும், அந்த ஸ்டூடெண்ட்ஸை டம்ப் ஆக்கணும்னு நினைச்சாங்களோ அதுதான் பண்ணியிருக்காங்க. அப்படிதான் பண்ணியிருக்காங்க. டம்ப் தான் ஆக்கிறாங்களே ஒழிய பசங்களுக்கு நாலேஜ் வரணும், எல்லாருக்குமே கல்வி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணவே இல்லை. உண்மை. அப்போ இவங்க வந்து ஒரு ஒரு எமோஷனல் அரசியல் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தான் நேற்றும் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்னும் இப்போ வந்து எலெக்ஷன் வர வர இன்னுமே இது வந்து கூடும். ஆக்சுவலி இவங்களுடைய இந்த பாலிடிக்ஸ் அப்படின்றது கூடும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மக்கள்கிட்ட வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கணும். என்னென்னா, எப்போவுமே ஒருத்தங்க ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா அதை பற்றி நம்ம உடனே நம்ம வந்து எமோஷன் அப்படியே ஆயிடக்கூடாது. ஆனால் இவங்களுடைய பாலிடிக்ஸ் அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ நம்ம வந்து நம்ம ஊரில் அந்த காலத்தில் படித்தவங்க மிகப்பெரியவங்க, முக்கியமாக சங்க காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம் அந்த அந்த ஒன்றை படித்தாலே போதும், அவ்வளோ உயரிய படிப்பு இங்கே வந்து இருந்திருக்கு. நமக்கு வந்து கல்வி இருந்திருக்கு. இப்போ கோயிலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அவ்வளோ விஷயங்கள் அவங்க வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு அவங்க முன்னோர்கள் போட்ட எல்லா அடித்தளத்தையும் மறைச்சிட்டு 67க்கு அப்புறம் தான் நம்ம வந்து வாழவே ஆரம்பித்தோம் அப்படின்னு இவங்க வந்து பேசுவாங்க. மக்கள் அதுக்கு விழுந்துடக்கூடாது அப்படின்றது முக்கியமான விஷயம். ஸோ மக்களுக்கு இந்த ஒரு தெளிவு இப்போ கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இன்னமும் இவங்க எலெக்ஷன் வர வர என்னென்ன பண்ண போறாங்க, என்ன மாதிரியான டிராமாக்கள்லாம் அரங்கேற்ற போறாங்க அப்படின்றலாம் நினைக்கும் பொழுதே இன்னும் எத்தனை வருஷம் தான் நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்ற அப்படி சொல்ற மாதிரி தான் இருக்கு. இவங்க பாட்டு பண்றாங்க டிராமா மேல டிராமாவா போட்டுட்டே இருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரோ என்ன பண்ண போறாங்க அப்படின்றத. உங்களுடைய நேரம் ஒதுக்கி இவ்வளவு விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. ஜெயஹிந்த்.